வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்குறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கஸ்டமர் கோபுரம் இட்லி தோசை மாவு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கடை பேர் வந்து கோபுரம். ஸோ இவங்க சேல்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு. இப்போ இந்த இட்லி தோசை மாவுக்கு கவர் மேலே ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் நம்முடைய வீடியோ பார்த்து இவங்க வந்து ஆர்டரை மட்டும் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டிக்கருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4x3 inches. இது 4 inches, இது 3 inches. கஸ்டமர் சைட்லேருந்து நம்மகிட்ட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய கம்பெனி டீடைல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக வந்து ஒரு டிசைன் பண்ணியிருந்தோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சேல்ஸ் பண்ணக்கூடிய இட்லி தோசை மாவு கவரில் ஒரு 5 பாக்கெட் கவர் வந்து எம்டி கவர் வந்து இவங்கள்ட்டே நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா ஃபுல் பேக்காக இருக்கக்கூடிய ஒரு கவர் வந்து ஃப்ரீயாக அவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க. இதே போல் இட்லி தோசை மாவு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கும் கவர் மேலே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெஸ்ட்டாக நீங்கள் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் கவர் மேலே நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அது மல்டி கலரில் போகும். அதுக்கு வந்து ரோட்டோகிராஃபியர் மெத்தடில் தான் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக நீங்கள் வந்து சிலிண்டர்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு சிலிண்டருடைய காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 rupees வரும். மல்டி கலருங்கிறப்ப நீங்கள் 4 கலர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 8,000 நீங்கள் மல்டிப்ளேட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுடைய காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போல் பெஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கி நீங்கள் ஒட்டி உங்களுடைய மாவு பாக்கெட் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஐடியா. ஏன்னா நாளைக்கே நீங்கள் டிசைனில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஆனால் கவர் மேலே டைரக்ட் பிரிண்ட் பண்ணுறது அப்பெல்லாம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் சிலிண்டர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த சிலிண்டர் வந்து நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 40,000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே போல் ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நாங்களும் இதே போல் தோசை மாவு வந்து நாங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம், இல்லை கடைகளை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம், எங்களுக்கு இந்த மாதிரி பிராண்டட் ஸ்டிக்கர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் ஃப்ரீ டெலிவரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். டெலிவரிக்குன்னு தனியாக எந்த ஒரு சார்ஜ் பண்ணுறதில்ல. இன்கேஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் ரெக்கமெண்ட் எதாவது இருந்தால் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அது உங்களுடைய ஃபோன் புக்கில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அது ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கணேஷ், பாய்.